ஏன் ஆனந்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன்னால சத்தியமா முடியாது. இன்னைக்கு ரெஸ்ட் எடு. இல்லடி, உங்களுக்குலாம் என்னோட நிலைமை தெரியல. இந்த உடம்பு வலிய வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் வேலைக்கு போகாம அந்த பணத்தை நான் தவற விட்டுப்புட்டேன்னா அது இன்னும் வலிய வேதனை எனக்கு கொடுக்கும். அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையேன்னு ஆயுசு போறா நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேனே. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் வேலைக்கு போயே தீரணும். மேடம், எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. சொல்லு ஆனந்தி. என் வலிக்கு கசாயம் மட்டும் கொஞ்சம் வச்சு தரீங்களா? நான் குளிச்சு போட்டு வேலைக்கு போறேன் மேடம். என் உடம்பு சரியாயிடும். வச்சு கொடுங்க மேடம். சரி, நான் வச்சு கொடுக்குறேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன். நானும் வரேன். வா, பாத்து பாத்து வா. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னடி இவ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்? அவ ஒண்ணு நினைச்சிட்டானா அதை செய்யாம விட மாட்டா. ஏய் யாழினி, போன் அடிச்சு அடிக்கட்டும். சாப்பிட்டு முடிச்சிட்டு பேச சொல்லு. நான் போய் இட்லி எடுத்துட்டு வரேன். ரஜினா அதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ, சொல்லுங்க ரஜினா. அன்பு, நீங்க கொஞ்சம் ஹாஸ்டல் வரைக்கும் வர முடியுமா ப்ளீஸ்? ஏன், என்னாச்சு? ஆனந்தி நேத்து பாத்ரூம் வெளியில வழுக்கி விழுந்துட்டான். அவளுக்கு இப்ப பயங்கரமா ஜுரம் அடிக்குது. நாங்க சொல்ல சொல்ல வேலை கிளம்புறேன்னு அடம் பிடிச்சிட்டே இருக்கா அன்பு. என்னங்க சொல்றீங்க? எப்ப நடந்துச்சு? நேத்து ஈவினிங். அப்பவே ஏன் ஃபோன் பண்ணல? நாங்க பண்றோம் தான் சொன்னோம். ஆனா ஆனந்தி தான் உங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன் வேண்டான்னு சொல்ல வேண்டான்னு தடுத்துட்டா. ஏங்க, ஆனந்தி சொன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? சரி இருங்க, நான் இப்பவே வரேன். சீக்கிரம் வாங்க அன்பு. ஏய் யாழினி, இப்ப சாப்பிடாம கொள்ளாம எங்கடி கிளம்புறான்? எனக்கு டிஃபன் போதும் யாழினி. முக்கியமான வேலையா நான் வெளியே கிளம்புறேன். இப்ப இவ்வளவு அவசரமா எங்க கிளம்புறான்? ஆனந்தி வழுக்கி விழுந்துட்டாளாமா, நான் அவளை பார்க்க போறேன். யாழினி, தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேணான்னு சொல்லிடு. என்னடா அதிசயம், 8 மணிக்கே வந்திருக்கீங்க? சார், இன்னைக்கு காம்படிஷன் இல்ல சார், அதான் சார் எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டாங்க. இத்தனை வருஷத்துல 9 மணிக்கு முன்னாடி எவளாவது இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு போட்டி 7 லட்சம் ரூபாய் பரிசு தரேன்னு சொன்ன உடனே எல்லாம் பல்ல ஈன்னு இழிச்சுக்கிட்டு 8 மணிக்கே வந்து நிக்கிறீங்க. சார், நீங்க கூட தான் இன்னைக்கு 8 மணிக்கே வந்துட்டீங்க. இல்ல 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 சார், போட்டியெல்லாம் உங்களுக்கு இல்லையே. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் இல்ல. இருந்தாலும் சீக்கிரம் வந்திருக்கீங்களே, அதான் சொன்னேன். என்ன மாதிரியே வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு. நேரம் வரும்போது மெஷின்ல வச்சு தச்சிடுறேன். ஆமா, எல்லாரும் வந்திருக்கீங்க. ஹீரோ ஹீரோயின் எங்கடா காணோம்? என்னடா சொல்லு, எங்க? யாரக்கா ஹீரோ ஹீரோயின்றாரு? வேற யாரு? அன்பையா ஆனந்தியேந்தா? ஓ, சொல்றா, எங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே சார், ஹீரோ ஹீரோயின். உடனே வந்துருவாங்களா? அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்க வேணா? ஏய்,
நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னா ஒண்ணு இல்லாதவங்கள பெரிய பில்டப் கொடுத்து பெரிய ஆளாக்க பாக்குறீங்களா? கொன்னு புடுவேன். கருணாகரன், வாங்க மேடம். என்ன நீங்க 2 பேரும் கூட இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? உங்க கேபினுக்கு வாங்க. முத்தண்ண ஆ? உன் போன் அடிக்குது, யாருன்னு பாரு. ஏன் போனா? சாவித்ரி அக்கா வந்துட்டீங்களா? பையன் நல்லா இருக்கானா? என்ன ஜெயந்தி, என்ன நடக்குதுங்க? எதுக்கு ராத்திரி ஃபோன் பண்ணி 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு வர சொன்ன? ஆமா, போன்ல ஏதோ போட்டின்னு சொன்னியே, என்ன போட்டி? சாவித்ரி அக்கா, உன்னாலதான் ஆனந்தி வாழ்க்கையில பெரிய நல்லது நடந்திருக்கு. என்னாலயா? ஆமாக்கா, நேத்து நீ போனதுக்கு அப்புறம் உன் மிஷின்ல ஆனந்தியை உட்கார வைக்க அன்பு முயற்சி எடுத்துச்சு. கருணாகரை தடுத்தான், பெரிய பிரச்சனை பண்ணான். அதுக்கப்புறம் மகேஷ் சார் வந்தாரு. கருணாகரனுக்கும் ஆனந்திக்கும் இருக்க எல்லா பிரச்சனையும் மகேஷ் சார்ட்ட சொன்னோம். அப்புறம் ஆனந்திக்கு போட்டி வச்சு ஆனந்தி அதுல ஜெயிச்சு மகேஷ் சார் ஆனந்தியை டெய்லர் ஆக்கிட்டாரு. அப்படியே ஜெயந்தி? அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால ஆனந்தி வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆமா, இதெல்லாம் பார்த்துட்டு கருணாகம் ஒண்ணும் பண்ணாமையா இருந்தா? எங்க பண்றது, அதான் மகுடி ஊதி கருணாகத்தை ஆனந்தி அந்த பொட்டிக்குள்ள அடக்கிட்டாளே. கருணாகரன், நேத்து என்ன சொன்னீங்க? அந்த பட்டிக்காடு உங்க கூட தானே தங்கியிருக்கா? முடிஞ்சா நாளைக்கு அவளை போட்டியில கலந்துக்க விடாம பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல? மேடம், அது ஏதோ சும்மா கோவத்துல சொன்ன மேடம். கரெக்டா சொன்னீங்க. மேடம், ஆனந்தி கம்பெனிக்கு இல்ல கருணாகரன். அடுத்தவங்க சப்போர்ட் இல்லாம பெட்டை விட்டு கூட எழுந்துக்க முடியாது. அப்படி பண்ணிட்டேன். என்ன மித்ரா பண்ண? பாத்ரூம் வாசல்ல வழுக்கி விழ வச்சேன். பெட்ல மொத்தமா படுக்க வச்சிட்டேன். சூப்பர் மேடம். மணி ஆயிட்டே இருக்கு. ஆனந்தி அன்பு வந்துருவாங்கன்னு பார்த்தா இன்னும் ஆளே காணுமே. அக்கா, போட்டியில ஜெயிக்க போறதே ஆனந்தி தான், அது எப்படிக்கா வராம இருப்பா? இல்ல, ஆனந்தி இன்னைக்கு வரமாட்டா. என்ன முத்து சொல்ற? ஏன் வரமாட்டா? ஆனந்தி பாத்ரூம் வாசல்ல வலிக்கு விழுந்துட்டாளாம். வலது கை கால்ல அடிபட்டிருக்கான். பயங்கரமா ஜுரம் வேற அடிக்குதான். ஆனந்தி வர்றது கஷ்டம்னு அன்புதான் ஃபோன் பண்ணி சொன்னான்.